மற்ற டைம்ல தான் விட்டு வைக்கணும் இல்லைன்னு பார்த்தா நடிச்சாமத்துல கூட நல்லபடியா நமக்கு சம்பவம் செஞ்சு விடுறானுவோல். ஹலோ தானிஷ், வாங்க அப்பன் சாப்பிடுவோம். பாலப்பம் காத்தாங்குடி வந்துருங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம். விடிஞ்சது அந்த வீடியோ பார்த்த கவலையோட வெயிட் நிறுத்து பார்த்தா இதாச்சும் நமக்கு சந்தோஷத்தை தந்திக்கே. பள்ளிக்கூட ஹயரெல்லாம் இல்லாதால இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்ட. எளிமின பார்க்கலே போய் நடைய போட்டுட்டு என்ன செய்யற வெயிலாத்தான் இருந்து நம்மள நடைப்பயணத்தை நம்ம கவனமா இருக்கணுமே. அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல துறையடிக்கு போயிட்டு என்ன விளக்கம்னா இன்றைக்கு விடுமுறை நாளுங்கிறதால சிக்கனுக்கெல்லாம் லீவு, அதால நம்ம சிக்கன் எடுக்கல, அதால இன்றைக்கு மீன்ல இருந்து புரதத்தை எடுப்போம்னு சொல்லி போயிட்டேன். அப்பையும் ஒரு பயமண்டு ஆய்க்குளம் கூட காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டியடான்னு சொல்லி ஏசுதோன்னு சொல்லி. ஆனா வீட்டுக்கு போய் நடந்த சம்பவமே வேற. பரவாயில்ல மகன், நல்ல லாபமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு சொன்னாங்க. நமக்கு எப்படி ஒரு ஆனந்தமா இருக்கிறத கேட்ட உடனே பலாண்டு காலச்சாப்பாடை எடுத்து போட்டு மீனுக்குரிய வைத்தியம் எல்லாம் பார்க்கணுமே. ஏண்டா நம்ம வேலையை நம்ம தானே செஞ்சு முடிக்கணும். சரி, அதையும் நான் ஒரு வகையா செஞ்சுட்டு இருந்தேன். 2-3 பேர் சொன்னாங்க கொஞ்சம் ஸ்லோவா கதண்டு சொல்லி. எனக்கு அது வருவது இல்லை. இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்கங்க இந்த வீடியோவில். பால் வேலைக்கான பணிவிடையெல்லாம் பண்பா முடிச்சு கொடுத்துட்டு நாச்சத்தையும் புரட்சத்தையும் நல்லபடியா எடுத்துட்டு குட்டி தூக்கத்தொண்டு போட்டுட்டு பகல் வேலைக்கான சாப்பாடை பக்காவா எடுத்து முடிச்சுட்டு பயிற்சூடத்துக்கு போய் 4 நாளுங்கிறதால கதிகலங்க விளையாடி போட்டு இரவு சாப்பாடை 2 தரத்துல பிரிச்சு எடுத்துட்டு அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இந்த முள்ளுக்கந்த பாக்குற பழக்கம் மட்டும் பாஸ்டா பழகுதே இல்ல. ரூமுக்கு போய் அவனோட விளையாட்டை பார்த்து போட்டு அப்படியே டக்குன வீட்டுக்கு வந்து புரத வாகனத்துல 2-3 பாட்சை கழுவி போட்டு பார்க்கலாம்.